செய்திகள் வாசிப்பது கீதா. தமிழகத்தில் கனரக வாகனங்கள் மூலம் கஞ்சா கடத்தல் எல்லாம் நடைபெறுகிறது. அதை பற்றியெல்லாம் கவனம் கொள்ளாத இந்த அரசு அதிமுக பொதுச் செயலாளரை பற்றி அவதூறு பரப்பி வருகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதாவரம் மூர்த்தி குற்றச்சாட்டு. எக்ஸ் தளத்தில் அவதூறு செய்தி. திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டி ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதாவரம் மூர்த்தி மாதாவரம் பால்பண்ணை காவல் நிலையத்தில் உள்ள துணை ஆணையர் பாலாஜியிடம் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட துணை செயலாளர் தமிழரசன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினருடன் புகார் மனு அளித்துள்ளார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் மாதாவரம் மூர்த்தி பேசுகையில், ஸ்டாலின் ஆட்சியில் குறுக்கு வழியிலேயே திமுக ஐடி லிங்க் தலைவர் ராஜா எக்ஸ் வலைதளத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவதூறு பரப்பி வருகிறார். தமிழகத்திலேயே பெரிய இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியாரை கேலி செய்யும் வகையில் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும், தமிழக மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என சிந்திக்க வேண்டும். ஆனால் மக்களுக்கான எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரவில்லை. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு காப்பாற்றவில்லை. எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம், எங்கு பார்த்தாலும் ஊழல், கஞ்சா உள்ளிட்ட வகை மிகுந்து இருக்கிறது. இதை தவிர ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் பயனடையவில்லை. இதையெல்லாம் மக்கள் மறப்பதாக எக்ஸ் வலைதளத்தில் அவதூறு பரப்பி மக்களை திசை திருப்பும் செயலில் இந்த அரசு, அதிலும் திமுகவின் ஐடி விங் நிர்வாக தலைவர் செயல்பட்டிருப்பது கீழ்த்தரமானது. அதிலும் கீழடி அகழ்வாராய்ச்சி குறித்து தமிழர்கள் குறித்தும் செயலில் ஈடுபட்டு வருகின்றார். ஆனால் தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். ஆனால் இன்று ஸ்டாலின் அரசு இதுவரை எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரவில்லை. ஆனால் எங்களது நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய எடப்பாடியாரை கேலி செய்யும் வகையில் எக்ஸ் வலைதளத்தில் அவதூறு பரப்பி வரும் செயல் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில் தண்ணீர் லாரி மோதி பள்ளி சிறுமி உயிரிழந்ததற்கு முதல்வர் எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்கவில்லை. அவர்களுக்கு இழப்பீடும் வழங்கவில்லை. தமிழர்கள் என்று சொல்லி தமிழர்களை வாக்குகளை வாங்கி ஆனால் மற்ற மதத்திற்கு வாழ்த்துக்கள் சொல்வார். ஆனால் உயிரிழந்த சிறுமிக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று எங்களது கோரிக்கையாக வைக்கிறோம். இன்று சென்னையில் கனரக வாகனங்கள், தண்ணீர் லாரி உள்ளிட்டவைகள் அனுமதி வழங்காத நிலையில், ஆனால் வெளிமாநிலம் வந்து வரக்கூடிய கனரக வாகனங்கள் கஞ்சா போதைப் பொருட்கள் உள்ளிட்டவைக்கு மட்டும் அனுமதி வழங்கி வருகிறார்கள். இதை பற்றியெல்லாம் அரசு கவனம் கொள்ளாதது. ஆனால் எக்ஸ் வலைதளத்தில் அவதூறு பரப்புவது வரும் திமுகவின் ஐடி விங் தலைவர் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் போலீசாரோ புகார் மனுவை மட்டும் பெற்றுக்கொண்டு காவல்துறை அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. போலீசார் மட்டும் என்ன இந்த மனுவை வாங்கி அப்படியே கிடப்பில் போட்டு விடுவார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதாவரம் மூர்த்தி கடும் குற்றம் சாட்டியுள்ளார். தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.